என்ன நண்பா, உங்க மனசுல ஒரு குரல் கேக்குது. ஏம்பா இந்த ஆள் இப்படி சப்ஸ்கிரைபர் விஷயத்துல ஏமாத்துறான், கதைய சொல்லாமல் நிறுத்துறானே. ஆமா, அந்த குரல் எனக்கும் கேக்குது. நான் இப்போ அதுக்கு பதில் சொல்ல தயார். நீங்க கேட்க தயாரா? சேனலை ஆரம்பிச்சது கொஞ்சம் அவசரம்தான். அப்போ நான் என்னோட முதல் கதையை எழுத ஆரம்பிச்சேன். என்னோட எழுத்து முறை, நான் எப்படி வேலை செய்வேன், இதெல்லாம் முன்னமே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு இடைவெளி தேவை என்று கூறிய அதே வீடியோவில் பிறகு நான் செய்யப்போகும் மாற்றங்கள் பற்றியும் பேசியிருந்தேன். அதன் பிறகு ஒரு தனி வீடியோ போட்டு கதையில் நான் செய்த மாற்றங்களை விளக்கினேன். 100க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்களை அடைந்ததும் ஒரு ஸ்பெஷல் கதை போடுவதாக வாக்கு கொடுத்தேன். ஆனால் அந்த ஸ்பெஷல் கதையும் வரவில்லை, முதல் கதையும் தொடரவில்லை. 2 வீடியோக்கள் மட்டும் போட்டுவிட்டு மீண்டும் என்னுடைய பழைய தொடர் பதிவுகளுக்கு திரும்பினேன். உங்களில் எத்தனை பேர் என் சேனலை பார்க்கிறீர்கள், எத்தனை பேர் தொடர்கிறீர்கள், அதுதான் எனக்கு முதல் சந்தேகம். ஆனால் அந்த சந்தேகத்துக்கு நானேதான் காரணம். ஏனென்றால் ஒரு கதையை ஆரம்பித்தால் அதை தொடர்ந்து படித்தால்தான் நல்ல ரசனை கிடைக்கும். உங்களை நம்ப வைத்துவிட்டு பாதியிலேயே கதையை நிறுத்துவது படிப்பவர்களுக்கு என் மீது கோபத்தை உருவாக்கும் என்பது எனக்கு தெரியும். அதை நான் முழுமையாக புரிந்து கொள்கிறேன். ரீஹூக். இப்படி ஒரு தொடக்கத்துக்குப் பிறகு நான் இனி என்ன செய்யப் போகிறேன்? அடுத்த பகுதியில் அதை கேளுங்கள். இப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்னும் சில நாட்களுக்கு நான் என்னுடைய தொடர் பதிவுகளை மட்டுமே சேனலில் பதிவேற்றுவேன். அதற்கு காரணம், நான் ஏற்கனவே ஒரு கம்யூனிட்டி போஸ்டில் கிளைமாக்ஸ் நெருங்குவதாகச் சொல்லியிருந்தேன். பின்னர் மாற்றங்கள் தொடர்பாக எந்தெந்த மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு பதிவிலும் எந்தெந்த தலைப்புகளை உள்ளடக்க வேண்டும் என்று இன்னொரு வீடியோவிலும் விளக்கியிருந்தேன். உங்களிடமிருந்து நான் அதிகம் எதிர்பார்ப்பதும் அதுதான். அதற்கேற்ப கதையின் போக்கு, அதாவது ஸ்கிரிப்டை எழுதி முடித்துவிட்டேன். இன்னும் கொஞ்சம் சமநிலை வேண்டியிருக்கிறது. அதை எழுதி முடித்ததும் இந்த கதையை ஒரே வீடியோவாக போட்டு முடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அல்லது 2-3 வீடியோக்களாக போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒன்று உறுதி, இந்த கதை முடியும், கண்டிப்பாக முடியும். அதற்கு பிறகு நான் ஒரு ஸ்பெஷல் கதை போடுவதாக முன்பே ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். அதற்கும் எனக்கு கொஞ்சம் நேரம் தேவை. ஏனென்றால் அதற்கு பிறகு நான் இன்னொரு புது கதையுடன் வரப்போகிறேன். அதற்கான போஸ்டரை மட்டும் ரிலீஸ் செய்துவிட்டு வே என்ற தலைப்பு போட்டு எல்லாவற்றையும் ஒரு வரிக்குள் கொண்டு வருவதற்கு எனக்கு நேரம் பிடிக்கும். ரீஹூக். அப்படியானால் இந்த இடைவெளியில் நீங்கள் என்னை மறந்து விடுவீர்களா? அதை தடுப்பதற்காக நான் என்ன செய்கிறேன்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அந்த நேரத்திற்காகவே, அதாவது நீங்கள் என்னை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே நான் தொடர் பதிவுகளை போடுகிறேன். எனவே இன்னும் சில நாட்களுக்கு என்னுடைய தொடர் பதிவுகள் மட்டுமே வரும். அதற்கிடையே பெரிய இடைவெளி இருக்காது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருக்கும். அதாவது ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்குள் நான் தொடர்ச்சியாக என் தொடர் பதிவுகளை போட்டுக்கொண்டிருப்பேன். இதெல்லாம் செய்வதன் முக்கிய நோக்கம் நீங்கள் என்னை மறந்துவிடாமல் இருப்பதுதான், இல்லையா? உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி கேட்கிறேன், தயவுசெய்து கமெண்ட் செய்யுங்கள் என்று. ஆனால் நீங்கள் கமெண்ட் செய்யாவிட்டாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செய்யாதது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது நண்பா. இந்த உண்மையான உரையாடலை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், நான் ஒரு பொய்யான கதாசிரியனாக உங்கள் முன் நிற்க விரும்பவில்லை. என் தவறுகள் எனக்கு தெரியும். என் மீதான உங்கள் கோபமும் எனக்கு தெரியும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ரீஹூக். இந்த சூழலில் நான் எதை முதலில் முடிக்கப் போகிறேன்? பழைய கதையையா அல்லது புதிய ஸ்பெஷல் கதையையா? அடுத்த இறுதி பகுதியில் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லப் போகிறேன். ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. மிச்சம் இருக்கும் சிறிய சமநிலை வேலைகளை முடித்ததும் இந்த கதையை ஒரே வீடியோவாகவோ அல்லது 2ஆகவோ போட்டு முடிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எது எப்படியோ இது முடியும் என்பது மட்டும் உறுதி. ஸ்பெஷல் கதைக்கு நேரம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் அதற்கு பிறகு நான் வரப்போகும் புதுக்கதை வே ஒரு முழுமையான புதிய உலகத்தை உங்களுக்கு கொண்டு வரும். அதற்கான ஆயத்தங்களில் தற்போது மூழ்கியிருக்கிறேன்.
நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டுகிறேன். இதற்கிடையில் நான் என்னுடைய தொடர் பதிவுகளை தொடர்ந்து போட்டுக்கொண்டிருப்பேன். ஏனென்றால் உங்கள் மனதில் நான் எப்போதும் புதுப்பொலிவுடன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு தொடர் பதிவும் உங்களுக்கு ஒரு சிறிய கதையையோ அல்லது எண்ணத்தையோ தரும். நீங்கள் கமெண்ட் செய்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இதை தொடர்வேன். ஆனால் உங்கள் கருத்துக்கள் இல்லாமல் நான் சரியான பாதையில் செல்கிறேனா என்று தெரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. அதனால்தான் இறுதியாக மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் என்னை மேம்படுத்தும். நீங்கள் சொல்லும் விமர்சனமே என்னை வளர்க்கும். ரீஹுக். இனி அடுத்த வாரம் நான் கதையின் முதல் காட்சியை உங்களுக்கு காட்டத் தயாராகிறேன். அதுவரை என்னுடன் இருங்கள். கதை தொடரும். உங்கள் ஆதரவு தொடர வேண்டும். பார்க்கலாம் நான் என்ன செய்யப் போகிறேன்